மதுரைனாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது மீனாட்சி அம்மன் கோயிலும் அதன் கம்பீரமான கோபுரங்களும் தான். ஆனா அதே மதுரை நகரோட மையப்பகுதியில தெற்கு மாசி வீதியும் மேலமாசி வீதியும் சந்திக்கிற இடத்துல ஒரு மிக அதிசயமான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதுதான் பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில். இந்த கோயிலோட வரலாறே ரொம்ப சுவாரஸ்யமானது. மதுரை அரசியான மீனாட்சி அம்மையை சிவபெருமான் திருமணம் செஞ்சுகிட்ட அப்புறம் மதுரையின் மன்னரா பொறுப்பேத்துக்க முடிவு செய்றாரு. ஆனா அரசரா பதவி ஏற்குறதுக்கு முன்னாடி சிவபெருமானே இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு நடத்துறாரு. பொதுவா சிவபெருமானை நாம தான் பூஜிப்போம். ஆனா இங்க ஒரு அபூர்வமான காட்சியை பார்க்கலாம். கருவறைக்கு பின்புறத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்து இங்க இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை செய்யற மாதிரி மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாங்க. இங்க இருக்கிற மூலவர் சொக்கநாதருக்கு இம்மையிலும் நன்மை தருவார் பேரு. நாம முற்பிறவியில செஞ்ச பாவங்களை மட்டுமில்லாம இப்பிறவியில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யுற பாவங்களையும் மன்னிச்சு வாழும் காலத்திலேயே அதாவது இம்மையிலேயே அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்குறதால தான் இந்த இறைவனுக்கு இந்த பெயர் வந்தது. இங்க இருக்கிற அம்பாள் நடுவூர் நாயகிக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்றொரு பெயரும் உண்டு. மதுரையோட பஞ்சபூத தலங்கள்ல இது பூமி தலம். அதனால தான் புதிய வீடு கட்டத் தொடங்குறவங்க இங்க வந்து பிடிமண்ணை வச்சு பூஜை செஞ்சு அதை எடுத்துட்டு போய்தான் கட்டிட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டுமில்லாம புதுசா பெரிய பொறுப்புகளையோ பதவிகளையோ ஏத்துக்குறவங்க சிவபெருமான் மாதிரியே இங்க ராஜ உபச்சார அர்ச்சனை செஞ்சு வழிபட்டா சகல வெற்றியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.